சுதேசமித்திர நேயர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமாவும் இருக்கு. இப்ப நமக்கு ஒரு பொருள் இப்ப நம்ம சென்னையில இருக்கோம். சென்னையில இருந்து செங்கல்பட்டுல ஒரு பொருளு ரூ. 50க்கு கிடைக்கிறது. ஆனா, அந்த பொருளை வாங்குவதற்காக நீங்க திருச்சி வரைக்கும் செல்வீங்களா? இது சிம்பிள் கான்செப்ட்ங்க. பெருசா நான் ஒண்ணும் இதுல கொண்டாரல. சென்னையிலேருந்து செங்கல்பட்டில் ரூ. 50 கிடைக்கக்கூடிய பொருளை சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போயிட்டு வாங்கிட்டு வரலாம். அதே நேரத்தில் அந்த பொருள் தான் திருச்சியில் ரூ. 100க்கு விற்கிறாங்கன்னா ரூ. 100க்கோ ரூ. 70க்கோ ரூ. 80க்கோ விற்கிறாங்க. பட் இந்த ரூ. 50 கிடையாது, அதை விட அதிகம். அதை நம்ம திருச்சிக்கு போய் வாங்கிட்டு வருவோமா? அப்படி திருச்சிக்கு போய் நம்ம வாங்கிட்டு வர்றோம்னா நமக்கு என்ன மாதிரியான அழுத்தம் இருக்கும்? செங்கல்பட்டில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி மிரட்டுறதா தானே கணக்கு. அது போன்ற ஒரு ஏகாதிபத்திய ரவுடி தான் இன்று அமெரிக்காவாக இருக்கிறது. ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்ஸ்டீன் ஃபைல் வந்து ஜான் 30th ரிலீஸ் ஆகுதுங்க. எல்லாருமே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். 1ஆம் தேதி இந்தியன் கவர்மெண்ட் அதை மறுக்கிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஓகே, ஃபைன். நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா ஒரு குற்றச்சாட்டை நம் மீது வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டை எதிர்த்து அதை மறுப்பு தெரிவிப்பது என்பது சரியான விஷயம். 1ஆம் தேதி வெனிசுலால ஆயில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிக்கிறாருங்க. ட்ரம்ப் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலக அமைதிக்காக நோபல் பரிசே கொடுக்கலாம் போல ட்ரம்ப்புக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம அரசு சொல்கிறாங்க. 1ஆம் தேதி தாங்க அறிவிக்கிறாரு ட்ரம்ப்பு. ஆனால் 2ஆம் தேதியே இந்திய அரசு நாங்கள் வெனிசுலாவில் பர்ச்சேஸ் செய்கிறோம், இதோட ஆயில் ரஷ்யாவில் பர்ச்சேஸ் செய்ய மாட்டோம்னு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் முதல்ல சொன்னேன் செங்கல்பட்டு திருச்சி கதை தான் இது, வேற ஒன்றுமே இல்லை. சிம்பிள். ஏன்னா அவன் செங்கல்பட்டு திருச்சின்றான், இந்தியாவிலேருந்து ரஷ்யான்றான், இந்தியாவிலேருந்து வெனிசுலான்றான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன். ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? ஆயிலை ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் வாங்கக்கூடாதுன்றாரு. அது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமான பிரச்சனை. இந்தியாவும் ரஷ்யாவும் நல்ல நட்பு நாடாகவே இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கணுமா? 4400 கிலோமீட்டர் தூரம் ரஷ்யாவிற்கும் நமக்குமான இடைவெளி. நமக்கும் வெனிசுலாவுக்குமான இடைவெளி கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர். 15,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வெனிசுலாவில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஏன் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வியை வைப்போமா இல்லையா? இதுதான் நியாயம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு இந்தியா அடிபணிந்ததா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் வெளிப்படையாக கூற வேண்டும். ஏன் சொல்லணும்னா, இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனா, நேபாள், ஸ்ரீலங்கா மற்ற நாடுகள் அனைத்துமே இன்று ஒரு கொலாபரேஷன், ஒரு மாதிரியான ஒரு நிலையில் இருக்காங்க. பங்களாதேஷில் அவங்களுக்கு அங்கே பிரச்சனை இருக்குது. நாம தான் பிரித்து அவர்களை கொடுத்தோம் என்றாலும் அவர்களுக்குள்ளேயோ ஒரு விதமான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே இராணுவ ஆட்சி மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் ரஷ்யாவுடன் நம் நட்போடு இருந்தோம் என்று சொன்னால் தான் சைனாவுடைய மிரட்டலுக்காவது அடிபணியாமல் இருக்க முடியும். அமெரிக்கா அங்கிருந்து வந்து நமக்காக உதவி செய்வார்களா என்றால் கிடையாது. நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவை எதற்காக பகைத்து கொண்டு அவர்களுடன் வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆயிலை நம்ம எதற்காக வெனிசுலா கிட்ட இருந்து வாங்கணும்? அதற்கான அத்தியாவசியம் என்ன, அதற்கான தேவை என்னன்ற கேள்வியை தான் வைக்கிறாங்க. இந்த கேள்வி வைக்கிறது கூட நாடாளுமன்றத்தில் விடாத ஒரு சூழல் இருக்குது. ஒரு விஷயம் தாங்க எங்களுக்கு ஞாபகம் வருது. இப்போ உண்மையை சொல்லணும்னா, பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள்ன்ற ஒரு கதை இருக்கு இல்லைங்களா? அதுதான் ஞாபகம் வருதுங்க. இப்போ நம்ம நிறைய விஷயங்களுக்குள்ளே போகலாம், எதுக்குள்ளேயும் நம்ம போக விரும்பலை. இந்த ஒற்றை கேள்விக்கு தயவு செய்து பதில் சொல்லுங்கள். அந்த எப்ஸ்டீன் ஃபைல் பற்றி கூட நம்ம கேட்குற ஐடியா இல்லை. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் அதெல்லாம் பார்க்கும் பொழுது. அந்த ஃபைலை ரிலீஸ் பண்ண உடனே இது மாதிரியான ஒரு அசைன்மெண்ட் வருதுன்னா இது ஏன்? இந்த கேள்விக்கான விடை நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாசகர்களும் இதற்கான கேள்விக்கான விடையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். பார்வையாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக பதிவிடுங்கள். என்றும் மக்களுக்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் சுதேசமித்ரா. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தம்பி, இது ஒரு 6 நிமிஷம் வந்ததா? இதுவும் 5 மினிட்ஸ் தானா? அதுக்கு மேலே ஏறல. கமெண்ட் பண்ணி போடுறீங்களா? இல்லை, தனித்தனியாக தான் போடுவாங்க. சரி, எப்படின்னு பாருங்கள்.